rahmatullahi ta'ala barakatuhu. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa ala alihi tayyibin wa ashabihi tahirin wa man tabi'ahum ila yawmiddin, amma ba'd. Faqad qala Allah ta'ala fi mahkami tanzil wal furqanil alim. A'udhu billahi samil alim. Bismillahir rahmanir rahim. وَاتْلُ عَلَيْهِمْ نَبَأَ الَّذِي آتَيْنَاهُ آيَاتِنَا فَانسَلَخَ مِنْهَا فَأَتْبَعَهُ الشَّيْطَانُ فَكَانَ مِنَ الْغَاوِينَ. صدق الله مولانا العليم. وقال نبينا صلى الله عليه وسلم إن المؤمنون يموت بأرق الجبين. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், அவர்களின் தோழர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபௌ தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த ரமலான் ஒரு சீதேவித்தனமான ரமலான். கிடைக்காதவர்களுக்கு அது மூதேவித்தனம். உலகத்திலே மனிதனுக்கு அல்லாஹ் நிறைய நியமத்துக்களை கொடுக்கிறான். அவைகள் எல்லாம் சீதேவித்தனம். அதை பிடுங்கி விட்டால் தரித்திரம் என்று சொல்லுவார்கள். தமிழிலே தரித்திரம் என்று சொல்லுவார்கள், உருதுவிலே பத்நசீப் என்று சொல்லுவார்கள், பேநசீப் என்று சொல்வார்கள். அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்களை பிடுங்கிக் கொண்டால் அது பத்நசீபுகளாக ஆகும் என்பதாக சொல்லப்படுகிறது. வியாபாரம், கல்வி, அந்தஸ்து, ஈமான் எல்லாம் கொடுத்து கடைசியாக பிடுங்கி விட்டால் அது மூதேவித்தனம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பனூ இஸ்ரவேலர்களிலிருந்து ஒரு நல்ல மனிதரை பற்றி சொல்றாங்க. அவனுடைய கடைசி நிலைமை வேற மாதிரி மாறிப்போம். படிப்பினைக்காக வேண்டி இந்த விஷயத்தை அல்லாஹ் பதிவு செய்யறான். கண்ணியமானவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமு, அவர்களின் கூட்டங்களிலே பனூ இஸ்ரவேலர் என்ற அந்த மனிதர்களிலிருந்து ஒரு மனிதர். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவருடைய வரலாறு தனி. ஆனால் தௌராத் என்பது அது ஒரு வேதம். தௌராத்தை மனனம் செய்தவர்கள் உலகத்திலேயே 4 பேர் தான். ஒன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்னு உசைர் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்னு தாவூத் அலைஹிஸ்ஸலாம். 4வதாக நான் சொல்ல வரக்கூடிய பனூ இஸ்ரவேலரிலே ஒரு ஆலிம் என்று சொல்லுகிறேன் அல்லவா, ஒரு நல்ல மனுஷன் சொல்றேன் அல்லவா, அவர் பல்ஆம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மனிதர். அவனுடைய பெயரை கூட சொல்லப்படுகிறது. அந்த பல்ஆம் என்ன செய்தார்? தௌராத்தை நல்ல மனனம் செய்த ஹாஃபிஸ் அவர். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே குர்ஆனை மனனம் செய்தவர்களுடைய லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் சொன்னா அது மில்லியன் கணக்கில் இருக்கு. உலகம் முடிய வரை ஹிஃப்ஸ் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. குர்ஆன் மனனம் செய்யப்பட்டு கொண்டே ஓதப்பட்டு கொண்டே இருக்கும். அது வேறு. ஆனால் தௌராத்துக்கு 4 பேர் தான் ஹாஃபிஸ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர் ஹாஃபிஸா இருந்தாரு. ஆனால் அவர் என்ன செய்தாரு என்று சொன்னால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய நல்ல தன்மைகள், நியமத்துக்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். அவருக்கு நிறைய நியமத்துக்கள் கொடுத்தான். இங்க 2 நியமத்தை மட்டும் சொல்லுவோம். உலகத்துல உட்கார்ந்துக்கிட்டே அரிச பார்ப்பாராம். உலகத்துல உட்கார்ந்துக்கிட்டே அரிச பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்திருந்தான். 2வது முஸ்தஜாபு துஆ. அவர் கை ஏந்திட்டா துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். எல்லாரும் வந்து துஆ செய்யுங்கன்னு சொல்றான். அந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுக்கப்பட்ட அந்த மனிதர் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், பைத்துல் முகத்தஸை எதிர்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போரிட வேண்டும் என்று, ஜப்பாரீன்களை எதிர்த்து போரிட வேண்டும் என்பதற்காக வேண்டி படைகளை திரட்டி போகின்ற நேரத்தில் இந்த ஜப்பாரீன்கள் என்ன செஞ்சாங்க? இந்த பல்லாம விலைக்கு வாங்கிட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் கட்சிக்கு விலைக்கு வாங்குறாங்க பாத்தீங்களா? இன்னைக்கு தேர்தல் நெருங்க யார் யார் எங்க இருந்து போறாங்கன்னு தெரியாது. இது மாதிரி என்ன செஞ்சாங்க? ஜப்பாரீன்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் பைத்துல் முகத்தஸை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல.
அதான் தார்த்தாரியாக்கள் என்று சொல்லுவாங்க அவங்கள. அந்த ஜப்பாரியன்கள் என்ன செஞ்சாங்க, பைத்துல் முகத்தஸை பிடிச்சு வச்சிருக்காங்க. அதை வெற்றி கொள்ள வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, போய் எதிர்ப்புக்காக வேண்டி போருக்கு போகிறாங்க. 2 லட்சம் பேர்ல கூட்டிட்டு போறாங்க. ஆனால் அந்த பல்ஆமை அவங்க விலை பேசி வாங்கிட்டாங்க. ஏன்னா அவர் துவா செஞ்ச உடனே கபூல் ஆயிடும்ல. அவர்கிட்ட போய் சொல்றாங்க, எப்பா நீ துவா செய்ய, உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன், எவ்வளவு பொண்ணு வேணாலும் தரேன், எல்லாம் சொல்றாங்க, உனக்கு எல்லாத்தையும் தரேன் நான், உனக்கு என்ன வேணும், பதவி வேணுமா, எல்லாம் தரேன் நான். நீ என்ன செய்யணும், மூசாவுக்கு எதிராக துவா செய், அது மட்டும் செய் போதும். நீ மூசாவுக்கு எதிராக துவா செஞ்சா மூசா தோத்து போவாரு, நாங்க ஜெயிச்சிருவோம், மீண்டுமே பைத்துல் முகத்தஸ் எங்களுக்கு கிடைக்கும். இப்படி ஒரு துவா செய் என்பதாக சொன்ன உடனே அவர் உஷாரானார். அப்பவே இல்ல மூசா அல்லாஹ்வுடைய நபி, அவருக்கு எதிர்ப்பா நான் துவா செஞ்சா ரெண்டுமே போயிடும். எனக்கு எது ரெண்டும், துன்யாவும் போயிடும், தீனும் போயிடும், மார்க்கமும் போயிடும், துன்யாவும் போயிடும், ஆகிரத்தும் போய்விடும். அதனால நான் துவா செய்ய மாட்டேன்னு சொன்ன உடனே இன்னும் கொஞ்சம் அதிகமா காசு கொடுத்தாங்க. மாட்டேன்னு சொல்லும்போது என்ன செய்வாங்க, பேமெண்ட் அதிகமா போகும். அப்ப அதிகமா கொடுத்தவன அவர் என்ன செஞ்சாரு, சரின்னு துவா செஞ்சாரு. அவர் வாய் மட்டும்தான் அசைஞ்சிச்சு, துவா செஞ்சாரு. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் சாதகமா துவா செஞ்சார், மாத்திட்டான்ல. அவர் துவா செஞ்சதற்கு பின்னால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவரை பற்றி குர்ஆன்ல சொல்றான், அவர் என்ன செஞ்சாரு, அதனால அவருக்கு நாம் என்ன தண்டனை கொடுத்தோம் என்று சொல்லுகிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவை அரிஷை பூமியில் இருந்து பார்க்கக்கூடியவர், கையேந்தி விட்டால் அல்லாஹ் அவருடைய துவாவை கபூல் செய்யக்கூடியவன். அப்பேற்பட்ட நல்ல மனிதர். அந்த மனிதர் இந்த மாதிரி விலைக்கு போனதுனால அவர் என்ன செஞ்சாரு, துவா செஞ்சாரு. அது பதுவாவாக மாறியதால் என்ன செஞ்சான், அவருடைய நாக்கு அல்லாஹ் வெளியாக்கிட்டான். அந்த வசனத்துல சொல்றான், அவரை எப்படி வெளியாக்கினா அது எப்படி இருக்குன்னு உதாரணம் சொல்றான். மசலஹு கமசலி கல்பின், நாயினுடைய நாக்கு வெளியான மாதிரி வெளியாக்கிட்டான்ல. நாக்கு வெளியாயிருச்சு அவருக்கு. வெளியான உடனே அல்லாஹ் அடுத்த வசனத்துல சொல்றான், இன் தஹ்மில் அலைஹி யல்ஹஸ் அவ் தத்ருக்கு அலைஹி யல்ஹஸ். அல்லாஹ் சொல்றான், நாய் எப்பவுமே பிஸ்கட் கொடுத்தாலும் நாக்க தொங்க போட்டு தான் வரும், குடுக்காட்டியும் நாக்க தொங்க போட்டு தான் போகும். அது மாதிரி இவர் என்ன செஞ்சார், பல்ஆம் நாக்கை தொங்க போட்டு வெளியே விட்டுட்டாரு, அவர் நாய் மாதிரி சுத்தறாருன்ட்டான்ல. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பணத்திற்காக வேண்டிய ஆசைப்பட்டு ஜப்பாரியன்களிடத்திலே அவர் அடிமையாக போனதனால் பைத்துல் முகத்தஸை வெற்றி பெறாமல் மூசா அலைஹிஸ்ஸலாம் தோர்த்து போக வேண்டும் என்று துஆ செய்ய அவர் முனைந்ததால் அல்லாஹ் இப்படி அவர்களுக்கு கொடுத்தான். வரலாற்றில் மிக முக்கியமாக அதிலே சொல்லப்படுகிறது, இவர் ஒரு துர்பாக்கியவான் என சொல்லப்படுகிறது. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், இவர் ஒரு துர்பாக்கியம். அவன் ஆரம்பத்திலே அல்லாஹ் அவருடைய பவர் தனியாக வைத்திருந்தான், அவருடைய அமல் தனியாக இருந்தது, அவர் தௌராத்தின் ஹாஃபிஸாக இருந்தார், எல்லாம் இருந்தது. அவருடைய கடைசி நிலைமை இப்படி மாறி போனது என்பதாக சொன்னான். குர்ஆன் வசனங்கள் அல்லாஹ் நிறைய சொல்லுவான், ரப்பனா லா துஸி குலூபனா பாத இது ஹதைத்தனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா. யா அல்லாஹ், எனக்கு ஈமான கொடுத்ததுக்கு பின்னாடி என்ன குஃப்ர்ல கொண்டு போய் விட்டுறாத அப்படின்னு துஆ செய்யுங்க என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வசனங்களை நமக்கு இறக்குகிறான். ரமலான் மாதத்தில் அந்த அதிகமாக நம்ம இது துஆ செய்யணும். யா அல்லாஹ், எனக்கு கொடுத்த ஈமான என்னிடத்திலே தக்க வை, அதிலிருந்து நான் வெளியே போயிடக்கூடாது, ஈமானை விட்டு நான் வெளியே போகிவிடக்கூடாது என்பதாக நீங்கள் துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஒரு மனுஷனுக்கு கடைசி முடிவில் தான் அல்லாஹ் முடிவு செய்வான், அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் மூமினா காஃபிரா. கடைசி நேரத்தில் தான் ஒரு மனிதன் மூமினுடைய நிலைமை மாறும் என்பதாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்றுதான் தங்களிடத்திலே ஒரு சஹாபி வஹியை அறிவிக்கக்கூடியவர். அவர் என்ன செஞ்சாரு, வஹியை எழுதிட்டு இருந்தார் கொஞ்ச காலம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு பிரிஞ்சுட்டு என்ன செஞ்சாரு, குஃப்ர்ல போயிட்டாரு, முர்த்தத் ஆயிட்டார், கன்வெர்ட் ஆயிட்டார், காஃபிர் ஆயிட்டார். இப்படி ஆனதுனால அவர் என்ன செஞ்சாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாரு, முஹம்மது நபி சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நான் எழுதி வச்சதை தான் சொல்லிட்டு இருக்கிறாரு, அவருக்கு வஹியெல்லாம் வரலன்றாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அவருக்காண்டி ஒரு துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், இவரை பூமி பிடிக்காமல் ஆகட்டும் என்று சொன்னாங்க. பூமிக்குள்ள ஒரு பிடிக்க கூடாது அல்லாஹ், அப்படி இவர் பூமியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று துஆ செஞ்சாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் காஃபிர் ஆனாரு, இறந்து போனாரு. இந்த மக்கள்லாம் என்ன செஞ்சாங்க, 6 அடி குழியை தோண்டி உள்ள கொண்டு போய் போட்டாலும், துணை முறை குழியை தோண்டி உள்ளே போட்டாலும் அந்த மையத்து வெளியே வந்து விழுந்தது. பூமி ஏற்றுக்கொள்ளவில்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
ஈமான் அல்லாஹ் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய செல்வம். அது ஈமானை இழந்து விட வேண்டாம். ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க, வலா தமூத்துன்ன இல்லா அன்தும் முஸ்லிமூன். நீங்க அவங்க கடைசி நேரத்துல கூப்பிட்டு, சக்கராத்து நேரத்துல எல்லா குழந்தைகளையும் கூப்பிட்டு சொல்லுவாங்க நபிமார்கள்லாம். உதாரணமா சொல்லும்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய 12 பிள்ளைகளையும் கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லுவாங்களா மௌத்தார நேரத்துல, வலா தமூத்துன்ன இல்லா அன்தும் முஸ்லிமூன். நீங்க முஸ்லிமா தான் மௌத்தா போகணும், காஃபிரா மௌத்தா போயிடக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி அந்த குர்ஆன் வசனங்களை சொல்லி காட்டுவார்கள். அதனால ஒரு மனிதனுடைய நல்ல முடிவுகள் வர வேண்டும், கடைசி நேரத்தில் களிமா வர வேண்டும். அதைத்தான் பெருமானார் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் தஹலல் ஜன்னா, அவன் சுவர்ணம் பூந்து விடுவான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சக்கராத்துடைய நேரத்திலே களிமாவை நினைவூட்டுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லக்கினு மௌத்தாக்கும் என்று சொன்னார்கள். மௌத்தானவர்களுக்கு பக்கத்துல போய் நீங்க களிமா சொல்லுன்னு சொல்லாதீங்க. மௌத்தானவங்க பக்கம், மௌத்தானுடைய நேரத்துல, சக்கராத்துடைய நேரத்துல அவங்கள்ட்ட போய் தல்கின் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் நீங்க சொல்லிட்டு இருங்க. அது ஞாபகம் வரும், அவர் களிமாவை சொல்லுவார், சுவனவாதியாக மாறுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள். சைத்தான் மௌத்தா போகும்போது என்ன செய்வான் தெரியுமாங்களா? ஒவ்வொருடைய மரண நேரத்திலும், சக்கராத் நேரத்திலும் சைத்தான் வருவானா, வந்து நீ யூதனா மூத்தா போ, நீ நஸ்ரானியா மூத்தா போ, நீ காஃபிரா மூத்தா போன்னு சொல்லிட்டே இருப்பானா. நம்முடைய அமல்கள் தரமான அமல்களாக இருந்தால் அட சைத்தானே போடான்னு நம்ம துரத்திடுவோம். இல்லை என்று சொன்னால் அவன் இப்படி கூட இருக்குமோ, நம்ம காஃபிர் ஆயிடுவோமோ, நம்ம நஸ்ரானி ஆயிடுவோமா, நம்ம கிறிஸ்டின் ஆயிடுவோமா என்று, யூதனாக மாறி போவோமா என்று அவனுடைய நிலைகுலை மாறி போய் ஈமானை விட்டு விடுவான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனுஷனுடைய கடைசி நிலைமை இபாதத்தாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நம்முடைய கடைசி நிலை இபாதத்தா இருக்கணும், தொழுகையா இருக்கணும், ஓதுதலா இருக்கணும், நோன்பா இருக்கணும், ஹஜ்ஜா இருக்கணும். எல்லா அமல்களில் ஏதாவது ஒரு அமல் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் கடைசி நல்ல முடிவு என்று சொன்னார்கள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவருடைய வரலாறுகளை புரட்டி பாருங்க. சஜிதாவிலே மௌத்தா போனாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல மரணங்களுக்கு சில அடையாளங்கள் சொன்னாங்க. நல்ல மரணங்களுக்கு சில அடையாளங்கள் சொன்னாங்க. ஒரு மனிதன் சக்கராத்தில் இருக்கும் பொழுது ரூஹு பிரிய போகின்றது என்று சொன்னால் அவனுடைய நெற்றி வேர்த்தால் அவன் நல்ல மரணம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னல் முஃமின் யமூது பிஅர்தில் ஜபீன் என்று சொன்னார்கள். அவன் நெற்றி வேர்த்தவனாக இருப்பானேயானால் அவன் நல்ல மௌத் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மூமினுடைய பாவங்களை எல்லாம் கழுகப்பட வேண்டும். அவன் அந்த பாவத்தை நினைத்து வெட்கப்படுவதால் அவனுடைய நெற்றி வேர்க்குகிறது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் அடுத்து சொன்னார்கள், வெள்ளிக்கிழமையாக இருக்க வேண்டும் உங்களுடைய மரணம், நல்ல மரணம் என்று சொன்னார்கள். ரமலான் மாதமாக இருக்க வேண்டும், நல்ல மரணம் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நம்ம வாழுகிறோம், எப்படி வேண்டாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கடைசி முடிவு நல்லதாக அமைய வேண்டும். கடைசி முடிவு நல்லதாக அமைந்தால்தான் அது மிகப்பெரிய சிறந்ததாக இருக்கும், மறுமையிலே அது நமக்கு உதவும் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சொன்னார்கள், நல்ல மரணங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஜனாசா தொழுகையில ஒரு 40 பேராவது கலந்துக்கணும். நம்ம ஜனாசா முன்னாடி படுக்க வச்சுட்டாங்க, சலாத்து ஜனாசான்னு தொழுகிறாங்க, பின்னாடி நமக்கு பின்னாடி 40 பேர் துவா செய்யணும். 40 பேர் துவா செய்தவர்கள் என்று சொன்னால் அவர் சுவனவாதி என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அஹ்மத் இப்னு ஹம்பல் கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம, அவங்க ஒரு இமாம். அவங்க மூத்தானதற்கு பின்னால் அவங்களுடைய ஜனாசாவில் கலந்து கொண்டவங்க 35 லட்சம் பேர்கள். எத்துணை உள்ளங்களை அவர்கள் கவர்ந்திருக்கிறார்கள், எத்துணை உள்ளங்களை சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள். நம்ம ஜனாசாவில் எத்தனை பேர் பின்னாடி நிற்பாங்கன்னு தெரியல. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம், ஆனால் உங்களுடைய முடிவு நல்ல முடிவாக மாறி போக வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்ததில் நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், எவ்வளவு பெரிய ஆலிமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஹாஃபிதாக இருந்தாலும் கடைசி முடிவு நல்லதாக அமைய வேண்டும் என்பதை இந்த ரமலான் மாதத்திலாவது நாம் கையேந்தி அல்லாஹ்விடத்தில் கேட்போம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த நசீபை எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் வாய்ப்பளிப்பானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லக்கல் ஹம்து லக்க ஷுக்ரு அல்லாஹும்ம